இருக்கல. கிரவுண்ட்ல மட்டும் தான் என்னோட திறமையெல்லாம், ஸ்டேஜ் திறமையெல்லாம் நிற்கல. 12 இன்டர்நேஷனல் மெடல் வாங்கி கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நம்ம நாட்டுக்காண்டி நிறைய சாதிக்கணும். குறிப்பா நம்ம தடகள போட்டியில ஒலிம்பிக்ஸ் இன்னும் நம்ம மெடல் வாங்கலை, அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. நிச்சயமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்தியாவுக்காண்டி ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன். எனக்கு அன்பார்ச்சுனேட்லி அதை தடை பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இன்னும் வரையும் நான் போராடிட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். அவங்க என்னதான் என்னை தடை பண்ணாலும் நிச்சயமா நம்ம நாட்டுக்காண்டி ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்க வச்சிருவேன். என்னோட அத்லீட்ஸ் இப்போ ரெடியா இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. 2020ல நம்ம நாட்டில இருந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. குறிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆரம்பத்தில் வர்றதுக்கு போவே ரொம்ப தயக்கத்தோடு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண கவிப்பிரியாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவார்டுக்கு எனக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கான்னு தெரியல. நிச்சயமா இதுக்கு தகுதியா இதை விட இன்னும் நிறைய அவார்டு வாங்குறதுக்கு என்ன தகுதியா நான் மாத்திப்பேன். இந்தியாவுக்காண்டி கடைசி மூச்சு வரைக்கும் நான் உழைச்சிட்டே இருப்பேன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.